வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, தூங்கா நகரமான மதுரைக்கு இனி வரும் காலகட்டங்கள்ல வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்துல இருந்து டைடல் பார்க் ப்ராஜெக்ட் வரைக்கும் மதுரைக்கு வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது மதுரை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட். நம்ம தமிழ்நாடு அரசு சென்னைக்கு அடுத்தபடி மதுரை மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இந்த 2 சிட்டிஸ்க்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வர முடிவெடுத்திருக்காங்க. அதை ஒட்டி கடந்த வருஷம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான இன்னும் சில கூடுதலான ஆவணங்களை கேட்டிருக்காங்க. சோ அதனால இந்த ப்ராஜெக்ட்டுக்கான டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மீண்டும் தயார் செஞ்சு வராங்க. சோ அப்படி வர இருக்கக்கூடிய மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் அப்படின்றது திருமங்கலத்துல இருந்து ஒத்தக்கடை வரைக்கும் 31.93 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு மெட்ரோ ரயில் திட்டம் அப்படின்றது வர இருக்கு. அதன்படி 27 கிலோமீட்டர் தூரத்துக்கு உயர்மட்ட பாதையும் 4.65 கிலோமீட்டர் தூரத்துக்கு அண்டர் கிரவுண்ட்லயும் இந்த ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்றது வர இருக்கு. அதை தொடர்ந்து 23 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அப்படின்றது அமையவிருக்கு. அதன்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காண்டி 11,360 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது டைடல் பார்க். இந்த ஒரு திட்டத்தை கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாசம் நம்ம தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து மதுரையில உள்ள மாட்டுத்தாவணியில ரூபாய் 600 கோடி ரூபாய் செலவுல 9.2 ஏக்கர் நிலப்பரப்பளவுல இந்த ஒரு டைடல் பார்க் அப்படின்றது அமையவிருக்கு. சோ அப்படி இந்த ஒரு டைடல் பார்க் ப்ராஜெக்ட்டுக்கான டெண்டர் ப்ராசஸ் அப்படின்றது இப்ப ஃபைனல் ஸ்டேஜ் எட்டி இருக்கு. அதை ஒட்டி இன்னும் சில மாதங்கள்லயே நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு திட்டத்துக்கான அடிக்கலை நாட்டுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் இந்த ஒரு டைடல் பார்க் அப்படின்றது கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அமைவிருக்கக்கூடிய இந்த ஒரு டைடல் பார்க்னால 5000 பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பும் 1000 பேருக்கு மறைமுக வேலை வாய்ப்பும் உண்டாக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது மதுரை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட 149 வருஷம் பழமை வாய்ந்த இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனை இப்ப கரண்டா 347.47 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனை ரெனோவேட் பண்ண போறாங்க. அதன்படி ஒரு புது டெர்மினல் பில்டிங், 3 மல்டி லெவல் பார்க்கிங், ஏர் கண்டிஷனடு அண்ட் நான் ஏர் கண்டிஷனடு வெயிட்டிங் ஹால்ஸ், அப்புறம் இந்த ஒரு ஜங்ஷன்ல இருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஒரு சப்வே அப்படின்னு இந்த ஒரு ரெனோவேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்றது நடக்கவிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது மதுரை சென்னை எக்ஸ்பிரஸ்வே. திருச்சி டு சென்னை ஹைவேஸ்ல அதிகமா டிராபிக் ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை கருத்துல கொண்டு திருச்சி டு சென்னை வரைக்கும் ஒரு எக்ஸ்பிரஸ் வேவை கொண்டு வரலாம் அப்படின்னு கவர்மெண்ட் முடிவு எடுத்திருந்தாங்க. ஆனா இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் வே ப்ராஜெக்ட் அப்படின்றது இப்ப மதுரை வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. அதாவது மதுரை டு சென்னை வரைக்கும் இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே அப்படின்றது 410 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரூபாய் 26,500 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே அப்படின்றது அமையவிருக்கு. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வரும் 2025ஆம் ஆண்டு தயார் செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம் டிராபிக் அப்படின்ற ஒண்ணு அதிக லெவல்ல கட்டுப்படுத்தப்படும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது மதுரை தமுக்கம் கன்வென்ஷன் சென்டர். ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டின் படி மதுரையில உள்ள தமுக்கம் மைதானத்துல ரூபாய் 45.55 கோடி ரூபாய் செலவுல 10 ஏக்கர் நிலப்பரப்பளவுல இந்த ஒரு கன்வென்ஷன் சென்டர் அப்படின்றது கட்டப்பட்டிருக்கு. சோ அப்படி இந்த ஒரு கன்வென்ஷன் சென்டர்ல நிறைய கவர்மெண்ட் அப்புறம் பிரைவேட் ஈவென்ட்ஸா கண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கன்வென்ஷன் சென்டர்ல அட் தி டைம்ல 250 பேர்ல இருந்து 3500 பேர் வரைக்கும் இந்த ஒரு கன்வென்ஷன் சென்டர்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கன்வென்ஷன் சென்டருடைய பார்க்கிங் ஸ்பேஸ்ல 250 ஃபோர் வீலர்ஸும் 215 டூ வீலர்ஸ் வரைக்கும் பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது பெரியார் பஸ் ஸ்டாண்ட் கன்வென்ஷன் சென்டர். சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்டுக்கு கீழ தான் வருது. அதன்படி பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ரூபாய் 119 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு கன்வென்ஷன் சென்டர் அப்படின்றது கட்டப்பட்டு வருது. இப்போ வரைக்கும் கரண்டா 80% கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்க முடிச்சிருக்காங்க. ஆனா இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது டிலே ஆயிட்டே போகுது. சோ இந்த வீடியோல இத பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ see you next video. Until signing off by Sabri Karthik.